நாங்கள் என்ன செஞ்சோம், அவரை மேடையில் இருக்கோம். அவர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய சூட்கேஸ் நிறைய சீடி கொண்டு வந்தார். சீடி கொண்டு வந்து அவரும் சொல்றார், இந்த சீடியை கேட்டு அநேகருக்கு சுகம் கிடைத்தது, அநேகருக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படி எல்லாம் சொல்றாரு. ஆனா எங்க சர்ச்சில் இருந்து வாங்கின சீடி அவர் ஒரு சூட்கேஸ் வாங்கியிருக்கிறார். எத்தனை சீடி தான் வந்திருக்கிறாருன்னா 10 சீடி தான் வந்திருக்கிறார். 10 சீடி தான் வந்திருக்கிறார். அவரும் கூறாரு வாங்க சீடி வாங்க ப்ரொமோட் பண்றாரு. ஒருத்தர் வாங்குறதில்ல, நாங்களும் ப்ரொமோட் பண்றோம், ஒருத்தர் வாங்கவே இல்லை. அப்புறம் கடைசியா நானும் ஒரு நண்பரும் சேர்ந்து சொன்னோம், சரி இந்த சீடி எவ்வளோ வாங்கிட்டு வந்தாரு, கொண்டு வந்தாரு, இது திருப்பி போறதுக்கு ஃப்ளைட்டுக்கு நம்ம தான் காசு கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம காசு கொடுத்து இந்த சீடி வாங்கிக்கலாம். திருப்பி லக்கேஜுக்கு போட்டால் அதுக்கும் காசு கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நம்மளே வாங்கிடுவாங்க சீடின்னா எல்லா சீடியும் நாங்கள் வாங்கிடுவோம். வாங்கிட்டு இந்த சீடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? அப்போ சொன்னால் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குது. நான் சொன்னேன், இப்போ நம்ம சர்ச்சை ஆளுகளுக்கு கொடுக்காது, என்ன வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம சர்ச்சை ஆளுகளுக்கு வெளியில இருந்து சர்ச்சில் இருந்து யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போ வெளியில் இருக்க சர்ச்செல்லாம் கொடுத்தாச்சு. சீடி டிஸ்போஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் மீட்டிங் நடந்தார், அவரும் நிறையா பிரசங்கம் பண்ணார், போயிட்டாரு. இப்போ இந்த வருடம் நான் போகும்போது அந்த நண்பர் என்ன சொன்னார், அவர் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து வேற சர்ச்சில் இருந்து ஒரு குடும்பம் வரும், அதில் ஒருத்தர் வந்து உடுமலைப்பேட்டையில் நம்ம ஜெஃபினுடைய ஊரில் இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் மட்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் அவருடைய மனைவியும் பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். பிள்ளைன்னா சின்ன குழந்தை, அந்த சகோதரி ஏற்றுக்கொள்ளல. ஆனால் வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாரும் போல முக்காடும் போட்டுருவாங்க. அப்புறம் போனோன்னா அவங்க காரியங்களை செய்வாங்க. ஆனால் எப்பயுமே வர மாட்டாங்க, எப்பயாவது வருவாங்க. அவங்களே போய் சந்திச்சப்ப அவர் சொன்னாரா, அந்த மீட்டிங் நடந்தப்ப அந்த சீடி இருந்துச்சுல்ல, 2 சீடி கொடுத்தீங்க சர்ச்சில் இருந்து, அந்த சீடி நான் கேட்டுட்டே இருந்தேன். அப்போ தேவன் என்னோட கூட பேசினாரு, அதனால நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ அவர் சொன்னது கரெக்டு. சீடியை கேட்டு அற்புதத்தை தேவன் செஞ்சிருக்கிறார். நான் நினைச்சிட்டேன் இவர் விற்கிறதுக்காக போகிறாரு. ஆனால் சீடி அவர்களோடு கூட பேசியிருக்கிறது. அவர்களோடு கூட பேசி சுவிசேஷத்தை, நம்ம சொல்ல முடியாத சுவிசேஷம், அந்த அம்மாவுக்கு நிறைய பசங்க நானும் பண்ணியிருக்கேன். சரி நான் தான் விடுங்க. ஃப்ரெடி ஜோசப் எத்தனை நாள் பண்ணாரு? 3 நாள் பண்ணாரு. அந்த அம்மா 2வது சீட்ல 3வது சீட்ல தான் உட்காந்து கேட்டு, அப்பெல்லாம் ரசிக்கப்படாத அம்மா எதை கேட்டு ரசிக்கப்பட்டுச்சா? சீடியினுடைய பாடல்களை கேட்டு. அப்ப கர்த்தர் எப்படி செயல்படுவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அறிவிக்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். நம்மை சுற்றி ஒரு வேலி அடைத்து நம்மை பாதுகாப்பார். அதுதான் பாதரட்சை. நம்ம வெளியில போகும்போது எதுக்கு ஷூ போடுறோம்? ஸ்டைலா இருக்கிறது போடுறது கிடையாது, இல்லை மேட்சிங்காக போடுறோம், அது போடுங்க. ஆனால் எதுக்காக போடுறோம்? வழிகளிலே நீங்களும் நானும் எதுவும் ஹேட் ஆகாதபடிக்கு நீங்களும் நானும் பாதுகாத்துக்கொள்ள இந்த பாதரட்சியை போடுறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நீங்களும் நானும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு யார்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்றது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அறுப்பு அதிகம், வேலையாட்களோ குறைவு. நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3 காரியம் பார்த்தோம். 7 காரியங்கள் எத்தனை தான் பார்த்துருக்கிறோம்? 3 காரியம். குயிக்கா என்னென்னு பார்த்துருவோமா? முதலாவது என்னது? இடைக்கட்சி. இடைக்கட்சின்னா என்னது? சத்தியம்னா என்ன? வேத வசனம். வேத வசனம் என்ன கொடுக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்ப வெளிச்சம், இருள் எப்பப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ, ஏதாவது ஒரு எல்லைகளிலே இருள் வருகிறது போல இருந்தால் தேவனுடைய வசனத்தை நீங்கள் நானும் பிரயோகிக்க வேண்டும். அதுதான் கட்சி. அதுல இருந்துதான் பட்டயமும் இருக்கிறது, கேடகமும் இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் அது 2ஐயும் நம்ம கற்றுக்கொள்வோம். இப்ப சத்தியம் என்னும் கட்சியை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக என்ன பார்த்தோம்?
என்னுடைய நீதி, நான் நீதிமான், நான் செய்றேன் என்று சொல்லி நம்முடைய சுய நீதியிலே நாம் மேற்கொள்ள போகும்போது நம்மால் ஜெயிக்க முடிவதில்லை. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை தரித்தவர்களாய் இருக்கும்போது நீங்கள் நானும் நிச்சயமாய் வெற்றி பெற முடியும். அப்படி ஒரு வேளை உங்களால முடியலனாலும் யார் ஹெல்ப் பண்ணுவா? நம்முடைய சேனாதிபதி பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவார். அப்படி அவர் வர முடியலனாலும் என்ன செய்வார்? பரிசுத்த வான்களோடு அனுப்பி உங்களை பாதுகாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தோம், என்ன பார்த்தோம்? பாதரட்சை. பாதரட்சைனா என்னது? சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் சமாதானத்தையும் சொல்லுகிறவர்களாக இருக்கின்றோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7-13. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7-13 வசனங்களை வாசிக்கிறோம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது அவர் சொல்றாரு, வாசிங்க. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் தேவனுடைய வசனத்தை பெற்றுகிறோம். நம்ம இலவசமாய் அந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளையாவது செவ்வையாவது வழிக்காக பையையாவது 2 அணிகளையாவது பாதரட்சையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது இதுதான் முக்கியமான கடைசி வசனம். கவனிங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், அந்த வீட்டாரை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களின் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கடவுது. இந்த வசனத்துல நீங்க சமாதானத்தை நீங்க சொல்லணும். மற்றவர்களுக்கு நீங்க சமாதானத்தை, நல்ல வார்த்தைகளை சொல்லும் போது, நல்ல வார்த்தைக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தால் அந்த நல்ல வார்த்தை வாழ்த்துதல் யாருக்கு போயிருமா? அவங்களே போயிடும். அவங்க அபாத்திரமா இருந்தா என்ன வரும்? அந்த வாழ்த்துதல், அந்த ஆசீர்வாதம் யாருக்கு திரும்ப வருமா? நமக்கே வந்துடும். இதே வசனத்தை மாத்தி போட்டா, யாரையாவது நம்ம அபாத்திரமா பேசிட்டா, அந்த வார்த்தை அவங்க அபாத்திரமா இருந்தா அந்த வார்த்தை யாருக்கு வரும்? நமக்கு வரும். அப்ப நம்ம கூடுமான வரையில நாம் மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறியாத அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடுகளுக்கு செல்லணும். சென்று நீங்களும் நானும் சமாதானத்தை அறிவிக்க வேண்டும். போகும்போது அவர்களுக்கு ஏதாவது பிரசன்ட் வாங்கிட்டு போய் கொடுத்து தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். அப்பதான் அவங்க நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் இயேசுக்குள்ளாக வர அவர்களுக்கு ஒரு மனம் வரும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். நம்ம போய் அவங்களை மீட் பண்ணணும். ஒரு பிரயாசம் எடுத்து அவங்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்க, ஒருவேளை போக முடியலன்னாலும் ஃபோன் பண்ணி ஏங்க என்னாச்சு அப்படின்னு அவர்களை விசாரிக்கும் போது அந்த ஒரு காரியம் கூட சுவிசேஷத்துக்குள்ளாக வருகிறது. நீங்க ஒரு வேளை போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியல, எனக்கு என்னால எப்படி சொல்லணும்னு தெரியலனாலும் நீங்க என்ன செய்யலாம்? விசாரிக்கலாம். இந்த காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக நீங்கள் பாதரட்சை, நீங்களும் நாம் சர்வாயுத வர்க்கத்தின் ஒரு பாதரட்சியை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க முடியும். இந்த நாளில் 3 காரியங்களை பார்த்தோம். வரக்கூடிய நாட்கள் இருக்கணும். எத்தனை பார்க்கணும்? 9ல் 6 என்னென்னு பார்த்துக்கணுமா? என்னென்ன பார்த்தோம்? 7. ஆமா 7. என்னென்ன பார்த்தோம்? ட்ரூத். ரெண்டாவது பிரஸ்பிரேட். அது என்னது? நீதி. யாருடைய நீதி? இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி. மூன்றாவது சுவிசேஷம். இந்த 3 பார்த்தாச்சு. இன்னும் எத்தனை பார்க்கணும்? என்னென்ன பார்க்கணும்? ஷீல்டு. அதுனா என்னது? விசுவாசம். விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
அதை குறித்து அடுத்த வாரம் பார்க்க போறோம். அடுத்து ரட்சண்யம் என்னும் கடைசி ரட்சண்யம். நீங்க கேட்கலாம், அந்த ரட்சிப்பு தான் எனக்கு வந்துருச்சு. ரட்சண்யம் என்பது ரட்சிப்பு. ரட்சிப்பு தான் வந்துருச்சு இல்ல. ஒரு தடவை ரட்சிப்பு பெற்றுட்டோம் நாங்க, அந்த கேல்வினேஷன் தியரிங்கிறது ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பை ஒரு தியரி சொல்லிட்டு இருக்காங்க, ரட்சிப்பு ஒரு தடவை பெற்றுட்டா அது அவ்வளவுதான் இல்லை, கடைசி வரையில் அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தது என்ன பார்க்கணும்? ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம். இதுவும் தேவனுடைய வசனம் தான். முதல்ல ஒன்று பார்த்தோமே, அது என்னது? சத்தியம்ன்றது தேவனுடைய வசனம் தான். இப்ப இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுவும் பட்டயத்தை குறித்து சொல்லும்போது, பட்டயத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா அஃபென்சிவாகவும் யூஸ் பண்ணலாம், டிஃபென்சிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஒருத்தர் எரியும் போது என்ன செய்யலாம்? தடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? முதல்ல அஃபென்சிவ் தான் சொன்னோம். இப்போ எதுக்காக யூஸ் பண்ணலாம்? ரெண்டையும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்ப எப்ப நம்ம அஃபென்சிவா யூஸ் பண்ண முடியும், எப்ப டிஃபென்சிவா யூஸ் பண்ண முடியும், எப்ப எதை யூஸ் பண்ணணும்? டிஃபென்சிவா யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அஃபென்சிவானதை யூஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த வேத வசனத்தை எப்படி நீங்களும் நானும் உபயோகிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கடைசியாக என்னது? ஜெபம். தேவனுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது ஜெபம் இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஜெபம் இல்லாத வீடு என்ன இல்லையா? ஊரை இல்லாத வீடு. அப்ப என்ன வரும்? இப்ப மழை வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? நினைஞ்சிரும். வெயில் அடிச்சா வெயில் அடிக்கிறோம். அப்ப கூரை இல்லாத வீடை போல இருக்கிறது. நீங்களும் நானும் ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அடுத்த வாரம் 12ஆம் தேதி ஜூலை என்ன இருக்கு? ஆன்லைன் பிரேயர். எத்தனை பேருக்கு தூக்கம் வரும்? அவங்க கண்டிப்பா வரணும். அதை நீங்க மேற்கொள்ளணுமா வேண்டாமா? மேற்கொள்ளணும். அப்ப நீங்களும் நானும் அந்த நேரத்தில் வந்து ஜெபிக்கும் போது விசேஷித்த கிருபைகளை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஜெபத்தினாலே எல்லா காரியமும் மாறும். ஆனா அந்த ஜெபத்திலையும் நம்ம அநேக நேரத்துல அந்த ஜெபம் பார்க்கும்போது பார்ப்போம், ஜெபம் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது அல்ல. அது அல்ல. தேவனை, நம்முடைய சித்தத்தின்படி தேவனை வளைப்பதல்ல, நம்மை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது ஜெபம். அதை இந்த காரியத்தை பார்ப்போம். ஜெபமும் வேண்டுதல். அப்ப ஜெபம்னா என்ன, வேண்டுதல்னா என்ன? இந்த ரெண்டு விஷயம். நம்முடைய ஜெபமே எப்படிதான் ஆயிடுச்சு? வேண்டுதலோடு நின்றுச்சு. இப்ப ஜெபம் வேற, வேண்டுதல் வேற. தேவைகள் வேற, ஜெபம் என்பது வேற. தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துதல் வேண்டுதல். ஜெபம் என்பது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான வல்லமை பெறுவது. இந்த ரெண்டு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போறோம் பிரேயர். அப்ப வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய வாரங்கள்ல இந்த காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். சரி, டைம் ஆயிடுச்சு. கேட்ட சத்தியத்திற்காக உஷாராக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.